நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்தி நாட்டு சூக்திமதியை விட்டு இப்போது நாம் இந்திரபிரஸ்தத்திற்கு வருவோம். இங்கே ராஜசூயம் நிகழவிருக்கிறது. இந்த அத்தியாயம் முழுவதும் அந்த வர்ணனை தான். வீட்டை விட்டு வெளியில் வரும் முதியவர்கள் காலையில் வரும் பறவைகளை தூக்கி வருக என்றும், இரவில் பறக்கும் பறவைகளை நோக்கி நிறைவுடன் செல்க என்றும் வழி அனுப்பி வைக்கிறார்கள். வேள்வி பந்தல் பருந்து போன்ற தோற்றத்துடன் 1008 தூண்களுடன் நின்றிருக்கிறது. மண்டபம் முழுவதும் துணிகளால் ஆன பாவட்டாக்கள் ஏதுமின்றி இலைகள், மலர்கள், தளிர்களால் ஆன அலங்காரம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. பாரத வருஷத்தின் 55 ராஜாக்களும் 108 சிறுகுடி சத்திரியர்களும் வேள்விக்காக வந்திருக்கிறார்கள். செம்பருந்தின் அலகில் நடப்பட்ட அத்திமர கிளை துளிர்த்திருக்கிறது என்று ஆசிரியர் சொல்கிறார். இதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? செம்பருந்தின் அலகு என்பது எவ்வளவு சிறியதாக இருக்கும்? அதில் நடப்பட்ட கிளை என்கிறார். செம்பருந்தின் அலகா அல்லது செம்பருந்து போன்ற தோற்றமுடைய ஒன்றில் நடப்பட்ட அத்திமர கிளை துளிர்த்து வளர்ந்ததா? வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 56. மார்கழி திங்கள் முதல் நாள் இந்திரபிரஸ்த பெருநகரில் ராஜசூய வேள்விக்கான அறிவிப்பு எழுந்தது. இருள் விலகா முதற் புலரியில் மயில் நடை தாளத்தில் ஒலித்த விடிமுரசின் ஓசை அடங்கி 108 முறை பிளறி பறவைகளை வணங்கிய கொம்புகள் அவிந்து கார்வை நகருக்குள் முரசு கலத்திற்குள் ரீங்காரம் என நிறைந்திருக்க, அரண்மனை முகப்பின் செண்டு வழியில் அமைந்த ராஜசூய பந்தலின் அருகே மூங்கிலால் கட்டி உயர்த்தப்பட்ட கோபுரத்தின் மீது அமைந்த பெருங்கண்டாமணியின் நா அசைந்து உலோக வட்டத்தை முட்டி இங்கே 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 என்று முழங்கி வேள்வியை அறிவித்தது. அன்று ராஜசூய வேள்வி தொடங்குவதை முன்னரே அறிந்திருந்த போதிலும் கூட அந்த மணியோசை நகர் மக்களை உல எழுச்சி கொள்ள வைத்தது. நீராடி புத்தாடை அணிந்து விழித்திருந்த நகர் மக்கள் கைகளை கூப்பியபடி இல்லங்களிலிருந்து வெளிவந்து முற்றங்களிலும் சாலையோரங்களிலும் கூடி ராஜசூய பந்தல் இருந்த திசை நோக்கி, ஏங்கோ வாழ் எந்தையே, மூதாதையரே, துணை நின்று அருள்க, இன்னிசை தேவர்களே சூழ்க, தெய்வங்களே மண்ணிறங்குக, சிறகுளிர் பூச்சிகளே, இன்குரல் புட்களே, விழிகணிந்த விலங்குகளே, ஐம்பெரும் ஆற்றல்களே, இங்கு வந்தெங்களை அருள்க என்று வாழ்த்தினர். நகரெங்கும் வேள்வி அறிவிப்பை முழக்கியபடி பெரும் முரசுகள் யானை நடைத்தாளத்தில் முழங்கின. கொம்புகளும் சங்குகளும் அவற்றுடன் இணைந்து கொண்டன. மார்கழியின் குளிர் எழத் தொடங்கி இருந்தமையால் கை குழந்தைகள் நடுங்கி தோள் சுற்றி அணைத்து அன்னையர் உடம்பில் ஒட்டி கொண்டன. முதியோர் மரவுரி சால்வைகளை உடலெங்கும் சுற்றி கொண்டு மெல்லிய நடுக்கத்துடன் நின்று இருளுக்குள் வாழ் மரங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த வௌவால்களின் சிறகடிப்பை பார்த்தனர். கீழ்ச்சருவில் வலசை நாரைகளின் மெல்லிய அசைவு தெரிந்த போது, புலரி கொணரும் புட்களே எழுக, இரவாளும் புட்களே நெறிவு கொள்க என்று கூவினர். வானை முகில் மூடியிருந்ததனால் விடிவெள்ளி கண்ணுக்கு தென்படவில்லை. காற்று இல்லாத போது மழை ஓய்ந்த துளிகள் என மரங்களிலிருந்து பனி சொட்டும் தாளம் அவர்களை சூழ்ந்தது. உடல் செலிர்க்க வடக்கிலிருந்து வீசிய குளிர் காற்று பனித்துளிகளை அள்ளி சுவர்கள் மேல் பொட்டுக்கள் வைத்து கடந்து சென்ற பின் சற்று நேரம் செவிகளை வருடி செல்லும் அமைதி நிலவியது. அமைதி கேட்டு துயில் கலைந்த சிறு பறவை அன்னையை உசாவ, விடியவில்லையே என்று சொல்லி சிறகுகளால் மூடிக்கொண்டது அன்னை. முந்தி எழுந்த காகங்கள் சில கருக்கிரட்டின் அலைகளின் மீது சிறகடித்து சுழலத் தொடங்கின. விண்ணில் மெல்ல தனித்து திரண்ட வெண்மீன்கள் குளிருக்கென நடுங்கி அதிர்ந்து இருளில் மீண்டும் புதைந்து மறைந்தன. தெற்கிலிருந்து முகில் நிறைகள் வடக்கு நோக்கி செல்ல தொடங்கி இருந்ததனால் நகரெங்கும் மெல்லிய நீராவி நிறைந்திருந்தது. வெட்டவெளியில் குளிரையும் அறைகளுக்குள் நீர் வெம்மையையும் உணர முடிந்தது. காலை குளிரை விரும்பிய காவல் புறவிகள் வால் சுழற்றி குளம்பூசையுடன் கடந்து சென்றன. இந்திரபிரஸ்தத்தின் அரண்மனை பெருவாயிலில் 108 வைதீகர்கள் கங்கையும் யமுனையும் நிறைந்த பொற்கலங்களும் மஞ்சள் அரிசியும் பொன் மலர்களுமாக காத்து நின்றிருந்தனர். அவர்களுக்கு இரு பக்கமும் இசைச்சூதர்களும் அணிச்செய்தியரும் நிறைவகுத்து நின்றனர். அரண்மனைக்குள்ளிருந்து சிற்றமைச்சர் சுரேசர் வெளியே ஓடி வந்து கைகளை அசைக்க, வெள்ளி கோலேந்திய நிமித்திகர் இருவர் ஓம் 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 என்று கூவியபடி அவற்றை சுழற்றி வான் நோக்கி தூக்கினர். வேத ஒலி எழுந்தது. மங்கள இசை அதை சூழ்ந்தது. அனைத்து வீரர்களும் ஏவலர்களும் வாழ்த்தொலி எழுப்பத் தொடங்கினர்.
விண்சுடர் சூடிய பெருநகர் ஆளும் வேந்தர் வாழ்க. மின்கதிர் நகர் வெல்க. எரியெழுந்த மங்கை உன்மலர் சூடுக. வில்திரள் விஜயனும் தோள்திரள் பீமனும் இணைத்திரள் இளையரும் வாழ்க. இந்திரபிரஸ்தம் எழுக. விண்ணவர் இங்கு இறங்குக. நகரின் மாபெரும் முற்றம் மீன் எண்ணெய் பந்தங்களால் எரியெழுந்த காடு போல் செவ்வொளி அலை கொண்டிருந்தது. புறவிகளின் விழிகளில், தேர்களின் உலோகச் செதுக்குகளில், படைக்கலங்களில், பளிங்குத்தூண் வளைவுகளில் எல்லாம் சுடர்கள் எழுந்திருந்தன. அரண்மனையின் உள்ளிருந்து வெள்ளி கோலேந்தியபடி நிமித்திகன் வெளியே வந்தான். மும்முறை அதை சுழற்றி மேலே தூக்கி, பாரத வருஷத்தின் முதன்மை பேரரசர், இந்திரபிரஸ்தம் வாழும் பாண்டவர் குடிமூத்தோர், யயாதியின், குருவின், ஹஸ்தியின், சந்தனுவின், விசித்திர வீரியனின், பாண்டுவின் கொடி வழி வந்த கோன், அறம்வளர் செல்வர், தென்திசை தெய்வத்தின் மைந்தர் யுதிஷ்டர் எழுந்தருள்கிறார் என்று அறிவித்தான். அவனை தொடர்ந்து வந்த இரண்டாவது நிமித்திகன், இந்திரபிரஸ்தத்தின் அரசி, எரியெழுந்த கொற்றவை, ஐங்குழல் கொண்ட அன்னை பாஞ்சாலி, திரௌபதி எழுந்தருள்கிறார் என்று அறிவித்தான். அவனை தொடர்ந்து இசைச்சூதர்கள் முழங்கியபடி வர 108 அணிபருத்தையர் மங்களத்தாளங்களில் நெய் அகல்கள் சுடர பொன்னணிகள் பந்தங்களில் அனல் உருவாகி ஒழிய சீர்நடையிட்டு வந்தனர். அவர்களுக்கு பின்னால் 8 வீரர்கள் வாளேந்தி வர தருமனின் செங்கோலை படைத்தலைவன் ஒருவன் ஏந்தி வந்தான். அவர்களுக்கு அப்பால் இந்திரபிரஸ்தத்தின் மணிமுடியை சூடி தருமன் நடந்து வந்தார். அவர் இடக்கையை பற்றியபடி மணிமுடி சூடி திரௌபதி வந்தாள். அவர்களுக்கு மேல் வெண்குடை முத்துச்சரம் குலுங்க முகில் பிசிறு ஒளிர கவிந்த பிறை நிலைவென வந்தது. தருமனுக்கு பின்னால் அரச உடையில் பீமனும் அர்ஜுனனும் வந்தனர். அவர்களுக்கு பின்னால் நகுலனும் சகதேவனும் வாள்களை ஏந்தி நடந்து வந்தனர். செங்கோல் ஏந்திய வீரன் முற்றத்தில் இறங்கியதும் வாழ்த்துளிகள் உச்சம் கொண்டன. முற்றத்தில் காத்து நின்ற வைதீகர்களின் தலைவர் சிரௌதர் முன்னால் சென்று அரசனையும் அரசியையும் அரிமலரிட்டு வாழ்த்தினார். வைதீகர்கள் கங்கை நீர் தெளித்து வேதம் ஓதினர். சுரேசர் அருகே வந்து, தேர்கள் சித்தமாக உள்ளன அரசே என்றார். தருமன் மெல்ல தலையசைத்த பின் காத்து நின்றிருந்த தன் அரச பொற்தேர் நோக்கி சென்றார். அவர்கள் தேரில் ஏறி கொண்ட அசைவை உணர்ந்ததும் நெடுநேரம் நின்றிருந்த அதன் 7 புறவிகளும் குழம்புகளை தூக்கி வைத்து உடலின் பொறுமையின்மையை காட்டின. மணிகளுடன் தேர் குலுங்கியது. சுரேசர் கையசைக்க எழுந்த பீடத்தில் அமர்ந்திருந்த சூதன் 7 கடிவாளங்களையும் மெல்ல சுண்டினான். மணிகள் சலங்கைகள் ஒலிக்க நடனமங்கை அவை ஏறுவது போல இடையொசிந்து அசைய, கொண்டை சரங்கள் உலைந்தாட, செம்பட்டு திரைகள் அசைய தேர் மேட்டில் ஏறியது. எதிர்காற்றில் மின் கதிர் கொடி எழுந்து பறந்தது. பந்தங்களின் செவ்வொளியில் அனல் உருகி வழிவது போல தேர் முற்றத்தை கடந்து சாலையில் நுழைந்தது. அதை சூழ்ந்து வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் முழங்கின. யுதிஷ்டரின் அரசு தேர் வேள்வி கூடத்தின் பெருமுற்றத்தை வந்தடைந்ததும் அங்கு 4 நிரைகளாக நின்ற வைதீகர்கள் வேதம் ஓதி அரிமலர் தூவி கங்கை நீர் தெளித்து அவரையும் அரசியையும் வரவேற்றனர். அமைச்சர் சௌனகர் முன்னால் வந்து அரசரையும் அரசியையும் முகமன் உரைத்து செய்கைகளால் வழிநடத்தி உள்ளே கொண்டு சென்றார். நிமித்திகர் குறித்தனர் தருணத்தில் மீனும் கோளும் நோக்கி நின்றிருந்த வானுக்கு கீழ் தருமன் கைகளை கூப்பியபடி தேவியரும் தம்பியரும் உடன்வர ராஜசூய பந்தலுக்குள் வலக்காலை வைத்து நுழைந்தார். 1008 பெருந்தூண்களின் மேல் 108 வெண்குடை கூரைகளாக கட்டப்பட்டிருந்த மைய பந்தலுக்கு வலப்பக்கம் நகர் மக்களும் அயல் வணிகரும் அமர்ந்து வேள்வியை பார்ப்பதற்கான துணை விரிவு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இடப்பக்கம் படை வீரரும் அவர்களின் குடும்பங்களும் அமர்வதற்கான பந்தல் விரிந்திருந்தது. மைய பெரும் பந்தலில் பாரத வருஷத்தின் அரசர்களும் இந்திரபிரஸ்தத்தின் இணை அரசர்களும் முறை அரசர்களும் அசுரகுடி தலைவர்களும் நிஷாதகுடி தலைவர்களும் நாகர்குடி தலைவர்களும் அமர்வதற்கான பீடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. நீண்ட மையப்பந்தல் பருந்தின் உடல் போலவும் 2 இணைப்பந்தல்கள் அதன் விரித்த சிறகுகள் போலவும் வேள்வி மரம் நின்ற முகப்பு அதன் கூர் அலகு போலவும் அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து தூண்களும் பசுந்தழைகளும் அன்றலர்ந்த மலர் தொடுத்த மாலைகளும் கொண்டு அணி செய்யப்பட்டிருந்தன. வேள்வி பந்தலில் மலரும் தளிருமன்று பிற தோரணங்களோ பாவட்டாக்களோ பட்டுத்திரைகளோ அமைக்க வைதிக முறைமை இல்லை என்பதால் அக்கூடம் இளவேனில் எழுந்த குறுங்காடென உயிர் வண்ணத்தால் நிறைந்திருந்தது. மலர் நாடி வந்த வண்டுகளும் பட்டாம்பூச்சிகளும் அங்கிருந்தவர்களின் தலைக்கு மேல் வண்ணச் சிறகடித்தும் யாழ் மீட்டியும் பறந்தலைந்தன.
அவை வேள்விக்கு வந்த கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் தேவர்களும் என்று நூல்கள் உரைத்தன. சிறிய அரைவளையங்களாக அலைகளாலான பேரலை என்னும் வடிவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பீடங்களில் காலை முதலே அரசர்களும் அவர்களின் அகம்படியினரும் வந்து அமர்ந்து கொண்டிருந்தனர். இந்திரபிரஸ்தத்தின் சார்பில் சௌனகர் முதலான அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் துணை செய்ய திருஷ்டத்யும்னனும் சஞ்சயனும் பூரிசரவசும் சாத்தியகியும் வேள்வி கூடத்தின் வாயில்களில் நின்று அரசர்களை வரவேற்று உரிய பீடங்களில் அமர்த்தினர். விதுரர் அவற்றை ஒருங்கிணைத்தார். வேள்வி பந்தலாதலால் வாழ்த்தொலிகளோ வர உரைகளோ எழவில்லை. வேதமன்று பிற ஒலி ஏதும் அங்கு எழலாகாது என்ற நெறி இருந்தது. உடை சரசருக்கும் ஒலிகளும் படைக்கலங்களின் மணியோசையுமாக மெல்ல பெருகி நிறைந்து கொண்டிருந்தன வேள்வி கூடத்தின் சிறகுகள். அரசர்களின் அவைகள் அனைத்தும் நிறைந்தன. ஒழிந்து கிடந்த ஒரு சில பீடங்களை நோக்கி பிந்தி வந்தவர்களை வழிகாட்டி கொண்டு சென்றவர்கள் மிக மெல்ல அரசே என்றும் உத்தமரே என்றும் அழைத்தனர். அரசர்கள் அவை அமர்ந்த பின்னரே வேள்விக்கு வந்த வைதிகரும் முனிவர்களும் முன்னணியில் அவை அமரத் தொடங்கினர். வைதிகர்களை அவை அமரச் செய்வது அஸ்வத்தாமனின் தலைமையில் நடந்தது. அக்ரூரர் அவனுக்கு துணை நின்றார். வைதிகர்கள் தங்கள் குருகுலத்து அடையாள சால்வைகளை அணிந்தபடி வந்து அரிமஞ்சள் கூடைகளையும் மலர் குடலைகளையும் கைகளில் பெற்றுக்கொண்டு தங்கள் குருகுலத்து முறைப்படி சிறு குழுக்களாக அமர்ந்தனர். பல்வேறு குருகுலங்களைச் சேர்ந்த முனிவர்கள் தங்கள் மாணவர்கள் சூழ வந்தனர். அவர்களை வரவேற்க துரோணரும் கிருபரும் வேள்வி கூட முகப்பில் தங்கள் மாணவர்களுடனும் துணைவருடனும் நின்றனர். முனிவர்கள் தங்களுக்கான பகுதிகளில் மாணவர்கள் சூழ அரை வளையங்களாக ஏறி நோக்கி அமர்ந்தனர். தனஞ்சய கோத்திரத்தைச் சேர்ந்த முனிவரான சுசாமர் தன் 108 மாணவர்களுடன் வந்தார். யாக்ஞவல்கிய குருகுலத்தைச் சேர்ந்த 18வது யாக்ஞவல்கியரும் அவரது 108 மாணவர்களும் தொடர்ந்து வந்தனர். வசிட்ட வாமதேவ கௌசிக விஸ்வாமித்திர குருகுலங்களின் ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்தனர். வேள்வி செயலர்களான 1008 வைதிகர்கள் தங்கள் அவையூட்டு முறைமைக்கான தோல் போர்வைகளுடன் வலக்கையில் சமைத்தும் இடக்கையில் நெய்க்குடமுமாக வந்து வேள்வி கூட மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த 36 எருகுளங்களைச் சுற்றிலும் அமர்ந்தனர். எரியூட்டுக்கு தலைமை கொண்டிருந்த வசுமைந்தரான பைலர் அவர்களை வாழ்த்தி அமரச் செய்தார். பீமனாலும் அர்ஜுனனாலும் எதிர்கொண்டழைக்கப்பட்டு பீஷ்மர் அவை புகுந்து பீடத்தில் அமர்ந்தார். திருதராஷ்டிர சஞ்சயனால் வழிநடத்தப்பட்டு அவைக்கு வந்தபோது பீமன் எதிர்கொண்டு அவை அமரச் செய்தான். கர்ணனுடன் துரியோதனன் உள்ளே வந்தபோது நகுலனும் சகதேவனும் அவர்களை வரவேற்று கொண்டு சென்று அமரச் செய்தனர். காந்தாரத்தின் சுபலர் தன் மைந்தர்களுடன் வர பின்னால் சகுனி வந்தார். உடன் கணிகர் ஒரு வீரனால் தூக்கப்பட்டு மெல்ல வந்தார். சௌவீர பால்கீக சிபி நாட்டு அரசர்கள் அவை புகுந்தனர். சல்யர் அவர்களுக்கு மேல் எழுந்த தோள்களுடன் நீண்ட கால்களை எடுத்து வைத்து உள்ளே வந்தார். மாளவனும் கூர்ஜரனும் ஜெயத்ரதனுடன் இணைந்து அவை புகுந்தனர். துருபதன் அவை புகுந்த போது அபிமன்யு அவரை வரவேற்று கொண்டு சென்றான். ஜராசந்தனின் மைந்தன் சகதேவன் தன் மாதுள முறை கொண்ட பிரக்ஷோதிஷத்தின் முதிய மன்னர் பகதத்தருடன் அவைக்கு வந்தபோது அனைத்து விழிகளும் அவர்களை நோக்கின. பீமன் அவர்களை அவைக்கு கொண்டு வந்து அமரச் செய்தான். விதர்ப்பத்தின் ருக்மி தன் தந்தை பீஷ்மகர் உடன் வர அவைக்கு வந்தான். சேதியின் தமகோஷரை சகதேவன் அவை அமரச் செய்தான். சிசுபாலன் தனியாக வந்தபோது பீமன் அவனை எதிர்கொண்டழைத்தான். அனிருத்தன், கங்கன், சாரணன், கதன், பிரத்யும்னன், சாம்பனன், சாருதூஷ்ணன், உல்முகன், நிஜடன், அங்கவகன் என்னும் 10 யாதவ குடியினருடன் மதுராவின் வசுதேவர் அவைக்கு வந்தார். பலராமர் வந்து முறைமைகளை தவிர்த்து துரியோதனன் அருகே அமர்ந்தார். அயோத்தி நாட்டரசனுடன் மச்ச நாட்டு சூரசேனர் வந்தார். கௌசிகி நாட்டு மகோஜசனுடன் காசி நாட்டு சுபாகுடனும் கோசலத்தின் பிரகத்பலன் அவை புகுந்தான். அர்ஜுனனால் வெல்லப்பட்ட உலூக நாட்டு பிரகந்தனும் காஷ்மீர நாட்டு லோகிதனும் இணைந்து அவை புகுந்தனர். அவர்களை அபிமன்யு வரவேற்று அவையில் அமர்த்தினான். திரிகர்த்தர்களும் கிம்புருடர்களும் கிண்ணறர்களும் தங்கள் மலை நாட்டு மயிராடைகளுடன் அவைக்கு வந்தனர். சகதேவன் தன்னால் வெல்லப்பட்ட கோசுருங்கத்தின் சிரோனிமானை பணிந்து வரவேற்று அவையில் அமர்த்தினான். அவனால் தோற்கடிக்கப்பட்ட அவந்தியின் விந்தனும் அணுவிந்தனும் வந்தபோதும் அவனே சென்று தலைவணங்கி அவைக்கு கொண்டு வந்தான். தென்னகத்திலிருந்து சகதேவனால் வெல்லப்பட்ட
வாதாதிபன், திரைபுரன், பௌரவன் என்னும் அரசர்கள் வந்தனர். அவை முழுமையாக நிறைந்ததும் முற்றிலும் ஓசையடங்கி வண்ணங்களும் ஒளி சிதறல்களும் மட்டுமானதாக ஆகியது. இளைய யாதவர் அவை புகுந்த போது அர்ஜுனனும் பீமனும் நகுல சகதேவர்களும் அபிமன்யுவும் சாத்தியகையும் அவரை நோக்கி சென்று வணங்கி முகமனுரைத்து அழைத்து வந்தனர். அவர் தன் முடியில் சூடிய பீலி விழி வியந்தமைய புன்னகை மாறா கண்களுடன் அனைவரையும் தழுவி இன்சொல் பேசி அவைக்குள் வந்தார். அவையின் வலப்பக்க மூலையில் மென் பட்டுத்திரைக்கு அப்பால் அமர்ந்திருந்த அரசியர் நேரை நோக்கி சென்று அங்கே பொற்பிடத்தில் அமர்ந்திருந்த குந்தியிடமும் அருகே அமர்ந்திருந்த காந்தாரியிடமும் தலை வணங்கி மென்சொல் பேசினார். அவர்களை சூழ்ந்து காந்தார அரசியரும் பானுமதியும் துச்சலையும் அசலையும் சுபத்ரையும் தேவிகையும் பலந்தரையும் விஜயையும் கரேனுமதியும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரிடம் அவர் ஓரிரு சொல் பேசினார். அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்த கௌரவர்களின் துணைவியர் 100 அவர் ஒரு சொல் தனியாக பேசினார் என்று அவர்கள் உணர்ந்தனர். திரும்பி வருகையில் பீஷ்மரையும் துரோணரையும் வணங்கிவிட்டு தன் தமையன் அருகே சென்று அமர்ந்தார். தர்பை பீடத்தில் முதல் எரிகுலத்தின் வலப்பக்கமாக வேள்வி தலைவர் தௌமியர் அமர்ந்திருந்தார். இடப்பக்கம் சிறிய மேடை மேல் போடப்பட்டிருந்த இந்திரபிரஸ்தத்தின் அரியணைகளில் வெண்பட்டு மூடப்பட்டிருந்தது. சௌனகரால் அழைத்து வரப்பட்ட தருமனும் துணைவியும் வேள்வி பந்தலின் நுழைவாயிலில் அமர்ந்து தங்கள் உடலை தூய்மை செய்து கொள்ளும் பொருட்டு அங்கு அமைந்த சிறிய எரிகுலத்தில் வைதீகர் 3 அமைத்த தென்னரியில் பலாச இலைகளை அவியளித்து தர்விஹோமத்தை செய்தனர். புலனின்பத்தால் மாசடைந்த உடலை அப்புகையால் மீட்டனர். 3 அழுக்குகளையும் அவ்வெறியில் விட்டு சிவந்த விழிகளுடன் எழுந்தனர். அவர்களின் ஆடைகளை சேர்த்து கட்டினர் வைதிகர். அரசியின் கைப்பற்றி இடம் வரச் செய்து தருமன் வேள்வி பந்தலுக்குள் நுழைந்தார். ஆரம்பநேயம், க்ஷத்ரம், திருதி, விபுஷ்டி, திவிராத்திரம், தசபேயம் என்னும் 6 வகை எரிகளுக்கான 6 எரிகுளங்களாக 36 எரிகுளங்களைச் சூழ்ந்து அவியூட்டனர் அமர்ந்திருந்தனர். தருமனும் அரசியும் அவர்களை வணங்கி முனிவர்களையும் அந்தனரையும் அரசர்களையும் குடிகளையும் தொழுது எரிகுளங்களை வலம் செய்து கூப்பிய கைகளுடன் தௌமியரை நோக்கி சென்றனர். தருமன் நெற்றி, நெஞ்சு, இடை, கால், கை என 5 உறுப்புகளும் நிலம் தொட விழுந்து தௌமியரை வணங்கினார். வேத சொல் துணை நிற்க, எரி அணையாதிருக்கட்டும், கொடியென்றும் இறங்காதிருக்கட்டும், ஆம் அவ்வாறே ஆகுக என்று வாழ்த்தினார். அரசி கை, நெற்றி, முழங்கால் என 3 உறுப்புகள் நிலம்படிய தௌமியரை வணங்கினாள். அறம் வளர உடனுரைக, எரி என நெறி கொண்டிருக்க, அன்னை என கொடி வழிகள் நினைவில் வாழ்க, ஓம் அவ்வாறே ஆகுக என்று தௌமியர் வாழ்த்தினார். தௌமியரின் மாணவராகிய 18 வைதீகர்கள் வந்து தருமனை எதிர்கொண்டழைத்து வேள்வி மரத்தை நோக்கி கொண்டு சென்றனர். இளைய பாண்டவர்கள் 4 உருவிய வாட்களுடன் அவரை தொடர்ந்து சென்றனர். வேள்வி அறிவிக்கப்பட்டதுமே இடம் பார்த்து வரையப்பட்ட வாஸ்து மண்டலத்தில் செம்பருந்தின் அலகில் நடப்பட்டு நீரூற்று வளர்க்கப்பட்டு தளிரெழுந்த 2 மென்களை கொண்டிருந்த அத்திமரத்தின் அருகே சென்று இருவரும் பணிந்தனர். பொற்குடங்களில் 3 முறை அதற்கு நீர் ஊற்றினர். வைதிகர் அளித்த மஞ்சள் சரடை வேதம் ஒலிக்க அம்மரத்தில் கட்டி அதை அவ்வேள்விக்குரிய இறை எழ வேண்டிய உயிர் பீடம் என ஆக்கினர். தருமன் அருகே அறத்துணையென நின்றிருந்த திரௌபதி தர்பையால் கங்கை நீர் தொட்டு அதை வணங்கி அகல் சுடராட்டினாள். மலர் தூவி வணங்கி மீண்டாள். தம்பியர் புடை சூழ 3 முறை வேள்வி மரத்தை சுற்றி வணங்கி தனது அரியணை நோக்கி நடந்தார் தருமன். தௌமியரும் பைலரும் அவரை வரவேற்று எதிர்கொண்டு அழைத்துச் சென்று அரியணை பீடத்தருகே நிறுத்தினர். 5 ஏவலர் வந்து பட்டுத்திரையை விலக்க இந்திரபிரஸ்தத்தின் செவ்வொளி மணிகள் பதிக்கப்பட்ட அரியணை வேள்வி கூடத்தின் பல 100 பந்தங்களின் ஒளியில் கனல் குவை என ஒளி அசைவு கொண்டது. தௌமியர் அரியணைக்கு மேல் கங்கை நீர் தெளித்து தூய்மை செய்து முறைப்படி தருமனை அழைத்தார். இந்திரபிரஸ்தத்தின் அரசே, குருகுலத்து விசித்திர வீரியனின் வழி தோன்றலே, சௌனக வேத மரபின் புரவலரே, பாரத வருஷத்தின் சத்திரியர் தலைவரே, இங்கு யயாதியின் பெயரால் ராஜசூய வேள்வி ஒன்று நிகழவிருக்கிறது. இவ்வேள்வியை முடித்து பாரத வருஷத்தின் சத்ராஜித் என அரியணை அமரும்படி சௌனக வேத மரபின் வசிஷ்ட குருகுலத்தின் வைதீகனாகிய தௌமியன் என்னும் நான் உங்களை வாழ்த்தி கோருகிறேன். தருமன் தன் உடைவாளை உருவி அவர் காலடியில் தாழ்த்தி, யயாதியின் வழி வந்தவனும் குருகுலத்தவனும் விசித்திர வீரியனின் வழி தோன்றலும் யாதவ பேரரசி குந்தியின் குருதியுமாகிய நான்
இவ்வேள்வியை என் உடல், பொருள், உயிர் என மூன்றையும் அளித்து காப்பேன் என்று உறுதி கொள்கிறேன். துணை நிற்கட்டும் என் தெய்வங்கள், அருளட்டும் என் மூதாதையர், கனியட்டும் ஐம்பெரும் பருக்கள், காக்கட்டும் என் திசை தேவர், அருகணைக என் ஆற்றலுக்கு உறைவிடமாகிய என் அறத்துணைவி, அருகமைக என்னிலிருந்து பிரிதல்லாத என் இளையோர் என்றார். 4 பாண்டவர்களும் தங்கள் வாட்களை தௌமியரின் காலடியில் தாழ்த்தி ஆம் அவ்வாறே ஆகுக என்றனர். உருவிய வாளுடன் தருமன் ராஜசூய காவலனாக அரியணை அமர்ந்தார். அவர் அருகே திரௌபதி அமர்ந்தாள். தௌமியர் அரிமலரும் கங்கை நீரும் தூவி அவரை வாழ்த்திய பின் திரும்பி அவை நோக்கி 2 கைகளையும் விரித்து அவையோரே, இன்றைய வேள்வி கூடத்தில் பாரத வருஷத்தின் 112வது ராஜசூய வேள்வி நிகழவிருக்கிறது. இதுவரை இவ்வேள்வியை ஏற்றி சத்ராஜித் என அறியப்பட்ட 111 அரசர்களும் விண்ணுலகில் எழுந்தருளி இவ்வேள்வியை வாழ்த்துவார்களாக. அவர்களின் பெயர்களை இங்கு அறிவித்து எரிகுளத்தில் அவியழைத்து நிறைவு செய்வோம். யயாதியும் ஹஸ்தியும் குருவும் சந்தனுவும் பிரதீபரும் விசித்திர வீரியரும் என நீளும் அழியாத அரச நிறையின் பெயரால் இங்கு இவ்வேள்வி நிகழவிருக்கிறது என்றார். அவ்வரசர் அமர்ந்த அரியணையையும் முடியையும் பாரத வருஷத்தின் முதன்மை அரசர் என்று ஒப்புக்கொண்டு இங்கு வந்திருக்கும் 55 தொல்குடி சத்திரியர்களையும் அவர்களுடன் வாழ் கொண்டு நிகர் நிற்கும் 108 சிறுகுடி சத்திரியர்களையும் மண் வென்றதனால் முடிக்கொண்ட பிற அரசர்கள் அனைவரையும் தலைவணங்கி வரவேற்கிறேன். இங்கு தேவர்கள் எழுக, அவிக்கொள்ள தெய்வங்கள் எழுக, அவர்கள் அருள் பெற்ற மூதாதையர் வருக, ஐம்பெரும் பருக்கள் நிறைக, என் திசை காவலர் சூழ்க, அவர்கள் அனைவரையும் உணவூட்டி காக்கும் எரி ஓங்குக, அவ்வாறே ஆகுக என்றார். வைதீகர்களும் முனிவர்களும் கைகளை தூக்கி ஓம் 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 என்று வாழ்த்தினர்.